நம்ப முடியாது. ஆனா காங்கிரஸ் வளர்ச்சியே திமுக பிடிக்காது. ஸ்டாலினுக்கோ யாருக்கோ காங்கிரஸ் வளரணுங்கிற பிடிக்கவே இருக்காது. எந்த கட்சி தான் பிடிக்கும்? ஆனா காங்கிரஸ் ஒரு பெரும்பாலான ஒரு கட்சியா இருந்துச்சுல தமிழகத்துல. திமுக ரெண்டு கட்சி கூட்டணி அமைச்சாங்க. சரி, விஜய் நீங்க சொல்றீங்க தென் மாவட்டங்களில் கணிசமான சீட்டு ஜெயிப்பாரு. வட மாவட்டங்கள் இருக்கு, முக்கியமாக வட மாவட்டங்கள்ல வன்னியர் சமூகம் அதிகமா இருக்கிற இடத்துல இங்க எல்லாம் ஜெயிச்சாதான் நீங்க சொன்ன மாதிரி அங்க 20 ஜெயிச்சாதானா? நல்லா புரிஞ்சுடுங்க. எடப்பாடியுடைய போக்கு பிடிக்காம எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? வாயை வெளியே விடாம தெவங்கிட்டு கிடக்காங்க. அவங்க வெளியே விட மாட்டாங்க. வழி இல்லாம வழி கிடைக்காது. இல்ல சடனா வருவாங்க. நீங்க பாத்துக்கிட்டே இருக்க. அவர் செல்லூர் ராஜெல்லாம் அப்படியே அவர் பேட்டி கொடுக்கும் போதே அப்படி இல்ல அந்த மாதிரி மூத்தவர்களை சேர்த்துக்கிற மாதிரி பிளான் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சேர்த்துக்கிட்டாரு. யாரு அவரு என்னைக்கு சொன்னார் மூத்தவர் சேர்க்க மாட்டேன்? இல்ல எல்லாம் நிறைய பேர் வெயிட் பண்றாங்க, உள்ள போறது கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. இப்போ கொடுக்க மாட்டாங்க. டைம் எல்லாம் அண்டர் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். இன்னும் டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இன்னும் ஒரு 3 மாசம் தான். பெரிய தலைகள்லாம் போயிருமா? கண்டிப்பா. எங்க எடப்பாடியை பிடிக்காம ஊழல் எப்படி ஒழிக்கிறது? எல்லாருமே ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. நீங்க சொல்ற பல பெரிய தலைகள் மேல அவங்க அடிச்சது பல தலைமுறைக்கு போதும். இனி எங்க வந்து அடிக்கணும்னு தேவையில்லை. உங்களுக்கு பதவி தான். விஜய்க்கு அந்த கரை பரவாயில்லையா? இல்ல அதாவது கூட்டணி வேற, இவர் கட்டுப்பாடு வச்சிருப்பாரு. அமைச்சரவையில கட்டுப்பாடு வச்சிருவார்ல. இனி வந்து இவங்க அடிக்கணும்னு தேவையும் கிடையாது. இவங்க எல்லாருமே பல லட்சம் கோடி சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. கேட்டிங்களா? அந்த மூத்த அரசியல்வாதிகள்லாம் சம்பாதிச்சு வச்சுட்டாங்க. அவங்களுக்கு இனி கடைசி இறுதி ஊர்வலம் போகும்போது ஒரு ப்ரெஸ்டீஜில் இருந்துட்டு போகணுன்னு ஆசைப்படுவாங்க. எல்லாம் ஏஜ்டானவங்க. ஆனால் அவங்க பின்னாடி ஒரு மாசு இருக்குது. இப்போ நீங்கள் செங்கோட்டைன்னு எடுத்தீங்கன்னா, செங்கோட்டைன்னு பின்னாடி பார்த்தீங்களா 2000 பேர் அவர் வீட்டை சுற்றி வந்து இது பண்ணாங்க. அண்ணா திமுக தான் இருப்பார் அவர். யாரு? செங்கோட்டை. எப்படி தெரியும் உங்களுக்கு? அதுலேயே இருந்தவர்ல. அதெல்லாம் கிடையாது. அண்ணா திமுகவில் இருந்து பிஜேபிக்கு போகவா இங்கே போகவான்னா ஃப்ளோட்டிங்கில் இருக்காங்க. விஜய்கிட்ட பிஜேபி போனால் மதவாத கட்சின்னு ஆயிரும். அதோட இதில் போயிடுவோம் விஜய் கூட அப்படின்னு தான் விரும்புகிறாங்க. விஜய்க்கு நீங்கள் பெரிய லிஸ்டே போடுறீங்க. உண்மையாகவே இப்போ செங்கோட்டை எங்கே போவார்? அண்ணா திமுக தான் இருப்பார். அதெல்லாம் இருக்க மாட்டார். இப்போ அடுத்தது உறுப்பினர் தூக்கிடுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். இப்போ பதவியும் தூக்கியாச்சு, நெக்ஸ்ட் உறுப்பினர் விட்டு தூக்கிடுவாங்க. எம்எல்ஏ ஆயிடுவார். அண்ணா திமுகலே கொடுப்பாரு. எடப்பாடி கொடுப்பாரு. கிழிச்சாச்சு, சீட்டை கிழிச்சாச்சு. எடப்பாடி வந்து நீங்கள் சாதாரண லிஸ்ட்டில் வைக்காதீங்க. ஒன்ஸ் வெஞ்சன்ஸ் வச்சுட்டாருன்னு அட்ரஸ் இல்லாமல் ஆக்கிடுவார். அதிமுக நீ அவருக்கு சாகும்போது அதிமுக போர்வையே கிடையாது, கொடியே கிடையாது. ஆமாம், இவ்வளோ தூரம் எழும்பி வந்து ஃபைட் பண்ணிட்டார்ல எடப்பாடியை, விடமாட்டார். இப்போ இந்த செல்வாக்கானா செங்கோட்டையனுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது. இது அவ்வளோ அப்படியே இந்த பக்கம் வந்துடும் விஜய். அதாவது சார், ஒன்று பிஜேபி கூட சேர்ந்தா அடுத்த தேர்தலில் அதிமுக இருக்காது. பிஜேபி வர்சஸ் திமுக அப்படி தான் ஒரு கேல்குலேஷன் இருந்துச்சு. விஜய் என்ட்ரி வந்தனால இவங்க என்ன நினச்சாங்க, விஜய் வந்து நமக்கு கிறிஸ்தவ சமுதாய ஓட்டுகளை பிரிப்பார், அதனால் நமக்கு அதிமுக பிஜேபி கூட்டணி ஜெயிச்சிரும்னு நினச்சாங்க. ஆனால் அப்படி கிடையாது. எல்லா பகுதியிலேருந்து ஓட்டை பிரிக்குது. திமுகலேருந்து அதிமுகலேருந்து காங்கிரஸ்லேருந்து எல்லாத்தையும் ஓட்டை பிரிக்குது. அவங்க முதல்ல நினச்ச கணக்கு அப்படி விஜய் வந்து ஓட்டை பிரிப்பார்.